ரைட். ஸோ அகைன் குட் ஈவினிங் எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ். கண்டிப்பா நீட் பிசிக்ஸ் ஒரு கொஷின், ஜேஇ பிசிக்ஸ் ஒரு கொஷின், எப்பவுமே கேட்டுக்கினே இருப்பாங்க. ஒரு ஜாலியான லெசன் பேர். இந்த லெசன்ல நடிக்க போற அந்த ஆட்கள், ஆக்டர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்துருமா? இந்த லெசனுக்குள்ளார யாரெல்லாம் ப்ளே பண்ண போறாங்க, யாரெல்லாம் வேலை செய்ய போறாங்க? மியூ. மியூ யாருங்க சார்? மியூ வந்து காலங்காலமா படிச்சிட்டு இருக்கீங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ், மோலார் அமௌண்ட் ஆஃப் கேஸ், இல்லைன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். கேபிட்டல் எம் அப்படின்னாலே மாஸ் ஆஃப் கேஸ். மாஸ் ஆஃப் கேஸ் கேபிட்டல் எம். இந்த லெசன் ஃபுல்லா நான் பயன்படுத்த போறேன். கேபிட்டல் எம் வந்து மாஸ் ஆஃப் கேஸ். எம்டபிள்யூ அப்படின்னா மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் இந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். மாலிகுலர் வெயிட்னா என்ன, மாஸ் ஆஃப் கேஸ் என்னன்ட்டு. இந்த லெசன்ல கேபிட்டல் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேபிட்டல் எம். என்னாட்டு உங்களுக்கு பழக்கப்பட்ட பேரு அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பர், அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பர்னா என்ன அர்த்தம்? ஒரு மோல்ல எத்தனை மாலிகுல் இருக்கோ அதுதான் அவகேட்ரோ நம்பர். அப்ப என்னாட்டோட வேல்யூ என்ன? 6.023 இன்ட்டு 10^23 மாலிகுல்ஸ் பெர் மோல். பெர் மோல். அவகேட்ரோ நம்பர்னா ஒரு மோல்ல எத்தனை மாலிகுல் இருக்கும். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? எங்க வீட்டுல நாங்க 4 பேர் இருக்கோம் சார். நீங்க மாலிகுல்ஸ். உங்க வீடு, உங்க வீடு, ஒரு வீடு மோல், இல்ல உங்க ஊரு மோல், நீங்க அத்தனை பேரும். அப்ப ஒரு மோல் கேஸ்ல எத்தனை மாலிக்யூல் இருக்குன்னு சொல்றதுதான் அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பரோட வேல்யூ என்னாட்டு. என்னாட்டோட வேல்யூ 6.023 இன்ட்டு 10^23 மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் பெர் மோல். பெர் மோல். ஒரு மோல்ல இத்தனை மாலிகுல் வாழும். இந்த லெசன்ல வேற யாரெல்லாம் உள்ள வர? ஆர். யார் சார் இந்த ஆர்? ஆர் தான் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். நான் என்ன டாபிக் உள்ளார போல, டாபிக்ல ஆக்ட் பண்ண போற ஆட்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். ஆர்பி த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சார் இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு தானே, கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டீங்கல்ல. 8.31 யூனிட் ஜூல் பெர் மோல் கெல்வின். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த யூனிட் எப்படி வந்ததுன்னு கத்துப்பீங்க. யூனிட் டாபிக் உள்ளார போன பிறகு கத்துப்பீங்க. 8.31 ஜூல் பெர் மோல் கெல்வின் ஆர். இது எஸ்ஐ தானே சார். சிஜிஎஸ்ல நாங்க தெரிஞ்சுக்கலாமா? 2 ஜூலுக்கு பதிலா கலோரி, கீழே மோல்க்கு மோல் தான், கெல்வினுக்கு கெல்வின் தான். சிஜிஎஸ்ல கொடுப்பாங்க, எஸ்ஐல மாத்தி தான் சம் போடணும். திரும்பவும் சொல்றேன், ஆரோட வேல்யூ சிஜிஎஸ்ல 2 கலோரி பெர் மோல் கெல்வின். அத எஸ்ஐயா மாத்தினீங்கன்னா 8.31. 8.31 கத்துக்கிட்டீங்களா? வேற யாரு சார் பத்தி பேச போறோம்? காமா பத்தி பேச போறோம். காமா யாரு சார்? இங்க காமா ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. ஆக்சுவலாக நான் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்திட்டு தான் கேடிஜி வரணும்னு நினைச்சேன். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் 2-3 நாள்ல நீங்கள் அடுத்தது இருக்க மாட்டேங்கிறதுனால தான், ஏன்ட்ட இருக்க மாட்டேங்கிறதுனால தான் கேடிஜி மட்டும் இன்னைக்கு இழுத்து விட்டா ஈஸியாக ஒரு லெசன் முடிச்ச மாதிரி ஆயிடும்ட்டு தான் கேடிஜி ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக தெர்மல் ப்ராப்பர்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதோட பேசிக் இங்கே கொஞ்சம் வரும். அதை நான் இப்பயே பேரலாக அப்படி இப்படி சொல்லிடுறேன். காமாவோட ரேஷியோ சிபி பை சிபி. சிபி யாருங்க சார்? மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. இப்போதைக்கு அதை மட்டும் தெரிஞ்சுக்கும், அது ஒரு கான்ஸ்டன்ட். மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி. சிவி மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். சிபி மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். மேல மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம் சிபியும் சிவியும் கத்துக்கிட்டீங்களா? காமாவுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு, ஆர் பை எம்டபிள்யூ. என் கூட படிங்க. காமாவுக்கு ஆர் பை எம்டபிள்யூ. சார் ஆர் தெரியுது, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். எம்டபிள்யூ தெரியுது, மாலிகுலர் வெயிட். காமா ஈக்குவல் டு ஆர் பை என்டபிள்யூ. ஃபாஸ்டா போறேன்னு நினைக்காத, ரொம்ப அழகா கிளியரா சொல்லிட்டு போறேன், பார்த்துக்கிட்டே வா. காமா ஈக்குவல் டு ஆர் பை எம்டபிள்யூ, காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி. சார் ரெண்டு ஃபார்முலா நல்லா கத்துக்கிட்டோம். மூணாவது யார் உள்ள வரா? கே. இந்த டாபிக்கோட ஹீரோ இவர் தான். கே தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ இருக்கா? முதல்ல கேக்கு ஃபார்முலா பார்த்துலாம். இனிமேல் எங்கெல்லாம் ஆர் பை என் நாட் பாக்குறீங்களோ அதெல்லாம் கே. எங்கெல்லாம் ஆர் பை என் நாட் பாக்குறீங்களோ அதெல்லாம் கே.
ஆர் யாரு? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். என் நாட் யாரு? அவோகேட்ரோ நம்பர். அப்ப கேக்கு பதிலா ஆர் பை என் நாட். இதோட வேல்யூ என்ன தெரியுமா? 1.38 இன்ட்டு 10⁻⁻23 ஜூல் பெர் கெல்வின். இது கே. திரும்பவும் சொல்றேன், நான் என்ன லெசனுக்குள்ளார போகல. ரைட்டா? ஸோ இப்போ ஃபார்முலாக்குள்ள என்டர் ஆகிடுமா? இங்கே வாங்களேன். இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பேசுனீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்னடா ஃபார்முலா? மியூ வேணும்னா மாஸ் ஆஃப் கேஸ் பை மாலிகுலர் வெயிட் சார். மாஸ் ஆஃப் கேஸ் பை மாலிகுலர் வெயிட். பா எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படிங்க. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல் வேணும்னா மாஸ் ஆஃப் கேஸ் பை மாலிகுலர் வெயிட். மாஸ் ஆஃப் கேஸ் நம்பர் ஆஃப் மாலிக்யூல், ஈச் மாலிக்யூல் மாஸ். கேபிட்டல் M equal to n into small m. by capital M னா டோட்டல் மாஸ் ஆஃப் கேஸ். இப்போ மாஸ் ஆஃப் கேஸ்ல நிறைய மாலிகுல் இருக்குல்ல, கேஸ்ல நிறைய மாலிகுல் இருக்கும். ஒரு மாலிகுலோட மாஸ் எம்னா நிறைய பேர் இருந்தா n. m equal to n. பை கீழே n0 m. இது மியூ. mwக்கு n0 m, இது மியூ. mm போயிடுச்சு. ஸோ அப்போ மியூ வேணும்னா n பை n0 இல்லைன்னா m பை mw. மறக்கவே கூடாது, இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட ஃபார்முலா. நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு என்னடா ஃபார்முலா? சார் ரொம்ப ஈஸி. மாஸ் ஆஃப் கேஸ் பை மாலிகுலர் வெயிட் n பை n0ன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். ரெண்டாவது ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன்? காமா சொல்லி கொடுத்தேன். ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ. ஸ்பெசிபிக் ஹீட் ரேஷியோ இது எங்க வரும்? தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வரும். நாங்க சொல்லாம இங்க வந்துட்டேன். நீங்க அங்க போய் அப்புறமா இன்னொரு டைம் நல்லா கத்துக்கலாம். சிபிக்கும் சிவிக்கும் ரேஷியோஸ் இருக்கு. மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் பிரஷர், மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். வேற என்னடா ஃபார்முலா? ஆர் பை எம்டபிள்யூ. இது காமாவோடது. அடுத்தது கேஆர், போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதுக்கு என்ன ஃபார்முலா? ஆர் பை n0. உங்களுக்கு தெரியுமா சிபி இருக்குல்ல, எப்பவுமே சிவியை விட பெருசா தான் இருக்கும். அப்ப காமா எப்படி இருக்கும்? 1 விட அதிகமா இருக்கும். சிபி இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. ஸோ காமா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1ன்னு கத்துக்கணும். கத்துக்கிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ரைட். அடுத்தது அந்த சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள போயிட்டோம். இவங்க தான் இனிமேல் இந்த டாபிக் ஃபுல்லா டிராவல் ஆக போறாங்க. மியூ, எம், எம்டபிள்யூ, என், n0, ஆறு, காமா, சிபி, சிவி, கே. இவங்க தான் இந்த டாபிக்ல நடிக்க போற ஆட்கள். ரைட்டா? அடுத்தது டென்சிட்டிக்கு என்ன சார் ஃபார்முலா? மாஸ் பை வால்யூம். ஏன்னா இங்க கேஸ் பத்தி பேசுறதுனால நம்ம டென்சிட்டி பத்தி பேசுறோம். கொஷின் பேப்பர்ல ஒரு லிட்டர்னு கொடுப்பாங்க, ஒரு லிட்டர்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்க ஒரு லிட்டர்னு வச்சு சம் போடக்கூடாது. ஒரு லிட்டர்னு கொடுத்தாங்கன்னா அதை 10⁻³ மீட்டர் கியூப்னு மாத்திக்கணும். பை எஸ்ஐ யூனிட்ல மாத்தி தான் சம் போடணும். இப்ப கொஸ்டின் பேப்பர்ல 10 லிட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப நீங்க 10ன்னு போடக்கூடாது. 10 இன்ட்டு 10⁻³ வச்சு தான் சம்ம சால்வ் பண்ணணும். 10⁻³ மீட்டர் கியூப். இது எப்படி எழுதலாம்? 10⁻+3 சென்டிமீட்டர் கியூப். எப்படி சார்? மீட்டருக்கு பதிலா 100 சென்டிமீட்டர் கியூப். அப்ப 100 கியூப்னா 10⁻6. 10⁻6ல இருந்து -3 போச்சுன்னா +3. தெரியுதா உங்களுக்கு? மீட்டர் கியூபை சென்டிமீட்டர் கியூபா மாத்திருக்கேன். சென்டிமீட்டர் கியூபை நீங்க எப்படி சொல்லணும்? கியூபிக் சென்டி, சிசின்னு சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒரு சிசி தான் ஒரு எம்எல். அப்ப 10⁻3 ml. இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நம்ம ஊர்ல என்ன படிச்சுட்டு இருக்கோம்? 1 லிட்டரு 1000 மில்லி லிட்டர் படிக்கிறோம்ல. 1000 டிராப்ஸ் தான் 1 லிட்டரு. ஒரு டிராப் 1 ml தானே. பட் இந்த இடம் தான் உனக்கு தேவை. ஒரு லிட்டர் வந்து 10⁻³ மீட்டர் கியூப்னு கத்துக்கணும். 10⁻³ மீட்டர் கியூப். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அதுக்கப்புறமா ஐடியல் கேஸ்குள்ளார போறோம். சார் ஐடியல் கேஸ்னா என்னங்க சார்? பிசிக்ஸ்ல ஐடியல்னாலே ரொம்ப நல்லவன் அர்த்தம். அது என்னங்க சார் ரொம்ப நல்லவன்? 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு வேலை செய்யும், எந்த லாஸுமே இருக்காது, ரொம்ப நல்லவனா இருப்பான், எல்லாத்தையும் ஒபே பண்ணுவான். ஐடியல் கேஸ்னா என்ன? ஐடியல் கேஸ் ஒரு கேஸ் வந்து எல்லா கேஸ் லாவையும் ஒபே பண்ணும். எவ்ரி பாசிபிள் டெம்பரேச்சர் அண்ட் எவ்ரி பாசிபிள் பிரஷர். சொல் பேச்சு கேட்கும். ஐடியல் கேஸ் ஃபாலோஸ் ஆல் கேஸ் லாஸ். ஆல் கேஸ் லாஸ். பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, கே-லுசாக்ஸ் லா, டால்டன் பார்ஷியல் பிரஷர் லா, கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன்.
இது எல்லாத்தையும் ஒபே பண்ணும் தெரியுமா? அதுதான் ஐடியல் கேஸ். எப்ப ஒபே பண்ணும்? எல்லா பாசிபிள் டெம்பரேச்சர்லயும் எல்லா பாசிபிள் ப்ரெஷர்லயும். எவ்ரி பாசிபிள் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் they obey all gas laws. They obey all gas laws, all possible temperature and all possible pressure. அப்படி இருந்தா அதுக்கு பேரு ஐடியல் கேஸ். உங்களுக்கு தெரியுமா, ஐடியல் கேஸ்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் ஜீரோ. மறக்கவே கூடாது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைன். ஏன்னா அங்கே ஐடியல் கேஸ்ல மாலிகுல்ஸ் உட்காந்தே இருக்காது, கான்ஃபிகரேஷனே இருக்காது, ஒன்லி மோஷன் தான் இருக்கும். சரி, அப்போ புரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பலூன்ல ஐடியல் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாம் சும்மாவே இருக்காது. நீங்க கிளாஸ்ல டீச்சர் இல்லாத போது என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் ஓடிட்டு கிடப்பீங்களா? அந்த மாதிரி அந்த மாலிகுல் என்ன பண்ணும்? அங்கேயும் இங்கேயும் சுத்தினே கிடக்கும். அப்ப அங்க கான்ஃபிகரேஷன் இருக்காது, மோஷன் மட்டும்தான் இருக்கும். இட் ஹாஸ் அ ஒன்லி கைனடிக் எனர்ஜி. அப்ப ஐடியல் கேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுலுக்கு என்னபா எனர்ஜி இருக்குன்னு கேட்டா டக்குன்னு சொல்லணும், சார் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ, இட் ஹாஸ் அ ஒன்லி கைனடிக் எனர்ஜி, which means it is only translational கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்குமே தவிர ரொட்டேஷனல் இருக்காது. ரைட்டா? அப்ப டோட்டல் எனர்ஜி வேணும்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி. உங்களுக்கு நல்லா தெரியும் பொட்டென்ஷியல் ஜீரோ, அப்ப டோட்டல் எனர்ஜி வேணும்னா கைனடிக் மட்டும்தான் இருக்கும். நல்லா கத்துக்க வேண்டியது என்ன சார்? நான் நல்லா கத்துக்கணும். ஐடியல் கேஸ்ல பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோ, கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த கைனடிக் எனர்ஜி இஸ் ஒன்லி டிரான்ஸ்லேஷனல். கத்துக்கிட்டீங்களா? இன்னொரு ரகசியம் சொல்லவா? கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்சல்யூட் டெம்பரேச்சர். முதல்ல எல்லாரும் நல்லா படிங்க. டெய்லி நம்ம வீட்டுல நடந்துகிட்டே இருக்கிற விஷயம் தான். ஒரு பவுல்ல தண்ணி எடுத்து ஹீட் பண்ணுங்களேன், சுடு தண்ணி போடுங்களேன். டெம்பரேச்சர் அதிகமாக உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மாலிகுலர்ஸோட மோஷன் அதிகமாகும், எல்லாம் தகதகன்னு குதிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப டெம்பரேச்சர் அதிகமான கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். லிக்விட்ல அப்படின்னா கேஸ்லயும் அப்படிதானப்பா இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒன்று, ஃப்ளூயிட்ஸ். கேஸ்க்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே மாதிரிதான் லிக்விடுக்கும் வரும். அப்ப நான் என்ன சொல்றேன்றது கத்துக்கிட்டீங்களா? ரெண்டுமே ஃப்ளூயிட்ஸ், ரெண்டுத்துக்கும் ஷேப் கிடையாது, பெர்மனண்டா சைஸ் கிடையாது. ஸோ ஃப்ளூயிட்ஸ். இப்போ ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே பண்புகளோட தான் சுத்தி வரும். டெம்பரேச்சர் அதிகமானா கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். இதுல கண்டிப்பா சம் கேட்பாங்க. இது எப்படி சம் கேட்பாங்க நான் பின்னாடி சொல்றேன். 3/2 μRTன்னு ஒரு ஃபார்முலா வரும். இப்போதைக்கும் உன்கிட்ட கேட்கறது கைனடிக் எனர்ஜிக்கும் டெம்பரேச்சருக்கும் என்னபா சம்மந்தம்னு கேட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஜேர் அப்படின்னு சொல்ல கத்துக்கணும். நல்லா இருக்கா இந்த லெசன்? ஈஸியா இருக்கும் பாருங்க. இப்போ நியூவா வந்த அத்தனை பேருக்கும் அகைன் குட் ஈவினிங். திரும்ப லாஸ்டா பேசுற எல்லாத்தையுமே இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆப்சென்ட், எல்லாம் கொண்டாட்டங்கள்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், நான் வேவ்ஸ் லெசனே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சரி பசங்க நல்லா எழுதுவாங்க, கடைசியில் நான் டீல்ல விட்டீங்க. ரைட், அடுத்து போலாமா? எல்லா ரியல் கேஸஸும் பிஹேவ் as an ஐடியல் கேஸ் எப்பன்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் ரியல் கேஸ், இந்த ரியல் கேஸ் வந்து எப்ப ஐடியல் கேஸா மாறும்? எப்ப ஐடியல் கேஸா மாறும் தெரியுமா? யாருக்கா தெரியுதா? ஒன்று டெம்பரேச்சர் ஹையா இருக்கணும். மேலே இப்படி போட்டால் ஹையா இருக்கணும். ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர், லோ டென்சிட்டி. டெம்பரேச்சர் ஹையா இருக்கணும், ப்ரெஷர் லோவா இருக்கணும், டென்சிட்டி லோவா இருக்கணும். அந்த நேரத்துல ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறிடும். அப்ப ரியல் கேஸ் எப்ப ஐடியல் கேஸா மாறும்? ஆல் ரியல் கேஸஸ் பிஹேவ் as an ஐடியல் கேஸ் at high temperature, low pressure and low density. கங்கா சந்திரமுகியா மாறின மாதிரி தான் தெரியுதா? ஹை டெம்பரேச்சர்ல, லோ டென்சிட்டியில, லோ ப்ரெஷர்ல ரியல் கேஸ் ஐடியல் கேஸா மாறும். கத்துக்கிட்டீங்களா? இது அடுத்த பாயிண்ட். ரைட், இப்போ அடுத்தது ஈக்குவேஷனை எப்படி மாற்றணும்னு சொல்லித்தரேன், ஜாலியாக கற்றுங்க. இன்னைக்கு கிளாஸில் இப்போ பேச போகிற 10 நிமிஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ நேராக நல்லா பாரு, பக்கத்தில் வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி குடிச்சிக்கும். அடுத்தது பிவி ஈக்குவல் டு மியூஆர்டி. ஆமாம் சரி, நாங்கள் படிச்சிருக்கோம் சின்ன பிள்ளையிலேருந்து. இது ஒரு கேஸ் ஈக்குவேஷன். இதை எப்படிலாம் மாற்றலாம்? பிவிக்கு பதிலாக m/mw RT எழுதலாமா?
ஆமா, இப்பதான் நாங்க படிச்சுட்டு வந்தோம். மியூக்கு பதிலா மாஸ் ஆஃப் கேஸ் பை மாலிகுலர் வெயிட்னு சொல்லி கொடுத்தீங்களே. ஒரு நிமிஷம் இந்த பேனா மக்கார் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரைட். மியூ பிவி ஈக்குவல் டு எம் பை எம்டபிள்யூஆர்டி. இந்த எம்முக்கு என் இன்ட்டு ஸ்மால் எம், என் நாட் இன்ட்டு ஸ்மால் எம் ஆர்டி. ஆமா சார், எழுதலாம் தாராளமா. இதுல எம் போயிடுச்சு. அப்ப பிவி ஈக்குவல் டு என் ஆர் பை என் நாட் இன்டு டி. யாராவது யோசிக்காம சொல்லுங்க, இவன் யாரு? ஆர் பை சூப்பரா சொன்னடா. என்கேடி. பிவி ஈக்குவல் டு என்கேடி அப்படின்னா கே போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். பட் நான் என்ன சொன்னேன், நடுவில் நிறைய கேட்பேன்னு சொன்னேன். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபாஸ்டா சொல்ல ட்ரை பண்ணு. பிவி ஈக்குவல் டு என்கேடி. உங்களோட இந்த ஞாபகம் வந்து எப்ப என்ன கேட்டாலும் சொல்ல தெரியணும். இவ்வளோ ஷார்ப்பா கிளாஸ் கவனிக்கணும். இதே நீங்க நாராயணனுக்கு முன்னாடி உட்காந்துட்டீங்கன்னா எனக்கு அந்த பயமே இல்லை. எல்லாத்தையும் கரைச்சி எடுத்து வந்து கொடுத்துருவேன். எனக்கு தெரியும் என் கிளாஸ் எப்படி போகும் அப்படின்ட்டு, உங்களை எப்படி கடைசி வரைக்கும் சூப்பராக கொண்டு போகணும் அப்படின்ட்டு. பட் எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கீங்க, சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கனால எனக்கு அந்த இப்போவும் ஃபுல் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கோம். பட் வேற வழி இல்லாமல் அந்த ஆன்லைன் ஒரு மீடியத்தை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ரைட்டா? ஸோ அதில் என்ன பெஸ்ட் கொடுக்க முடியும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நல்லா கற்றுக்குங்க. கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லுங்கள். ஆர் பை என் நாட் என்னன்னு கேட்டால் கேன்னு சொல்லணும். மியூ என்னன்னு கேட்டால் எம் பை எம்டபிள்யூன்னு சொல்லணும். காமா என்னன்னு கேட்டால் சொல்ல கற்றுக்கணும். பிவி ஈக்குவல் டு என்கேடி, இது ஒரு ஈக்குவேஷன். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்ப இது வரைக்கும் நான் ரெண்டு ஈக்குவேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி, பிவி ஈக்குவல் டு என்கேடி. நல்லா கத்துக்கோங்க. ஆர் வந்தா மியூ வரும், ஆர் வந்தா மியூ வரும், கே வந்தா என் வரும். ஆமா சார், புரிஞ்சிருச்சு. அடுத்த ஃபார்ம் எப்படி மாத்தணும்னு சொல்லி தரவா? இங்க பாருங்களேன். பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. அடுத்ததா பிவி ஈக்குவல் டு மியூக்கு பதிலா எம் பை எம்டபிள்யூ ஆர்டி. கத்துக்கிட்டீங்களா? இங்க இருந்து இந்த எம் கீழே இறக்கிடுங்களேன். பிவி பை எம் ஈக்குவல் டு ஆர்டி பை எம்டபிள்யூ. ஆமா சார். இந்த வி பை எம் எங்கேயோ நாங்க பார்த்திருக்கோம். ரோக்கு பதிலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எம் பை வின்னு சொன்னீங்க. அப்ப 1 பை ரோக்கு பதிலா வி பை எம் தானே? ஆமா. அப்படின்னா பி பை ரோ இருக்க வேண்டிய இடம், பி பை ரோ இருக்க வேண்டிய இடம் ஆர்டி பை எம்டபிள்யூ. அப்ப எங்கெல்லாம் இனிமேல் பி பை ரோ பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஆர்டி பை எம்டபிள்யூன்னு எழுதணும். எங்கெல்லாம் பி பை ரோ பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஆர்டி பை எம்டபிள்யூன்னு எழுதணும். நான் திரும்பவும் சொல்லிட்டேன், பி பை ரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பி பை ரோ இருக்க வேண்டியதெல்லாம் ஆர்டி பை எம்டபிள்யூ. மேல ஆர் வந்தா கீழே எம்டபிள்யூ வரணும். சரி, இது வரைக்கும் நீங்க 3 ஈக்குவேஷன் கத்து கொடுத்துருக்கீங்க. மறுபடியும் ஒரு டைம் சொல்லி கொடுத்துருவா. இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. ரெண்டாவது ஈக்குவேஷன் பிவி ஈக்குவல் டு என்கேடி. மூணாவது ஈக்குவேஷன் எங்கெல்லாம் பி பை ரோ பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஆர்டி பை எம்டபிள்யூ எழுதணும். நாலாவது ஈக்குவேஷன் இதை விட இம்பார்ட்டன்ட். மறுபடியும் வாங்க. பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. பிவி ஈக்குவல் டு எம் பை எம்டபிள்யூ ஆர்டி. எம் பை எம்டபிள்யூ ஆர்டி. பிவி ஈக்குவல் டு என் இன்ட்டு ஸ்மால் எம், என் நாட் இன்ட்டு ஸ்மால் எம் ஆர்டி. ஆமா, இதை கேபிட்டல் எம் கூட வச்சுக்கோ, தப்பு இல்லை. அப்ப பிவி பை கேபிட்டல் எம் பை இந்த என்எம் தான் நான் கேபிட்டல் எம்னு எழுதிக்கோ. உனக்கு பிடிக்கல என்எம்னு எழுதிக்கோ. இங்க ஆர் பை என் நாட்டு எம் டி தெரிஞ்சிச்சா? ஆறு மேல ஆர்டி மட்டும், கீழே என் நாட் எம் மட்டும். இது யாரா இருப்பான்னு டக்குன்னு சொல்லுங்க. கே, அழகா சொன்னீங்க. அப்ப கேடி பை எம். அப்ப கேடி பை எம் அது இந்த இடத்துல மறுபடியும் பி பை ரோன்னு எழுதலாமா? ஏன்னா வி பை எம் தான் 1 பை ரோ. பி பை ரோவுக்கு பதிலா கேடி பை எம். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. எங்கெல்லாம் பி பை ரோ இருக்கோ அங்கெல்லாம் கேடி பை எம் எழுதலாம், இல்லைன்னா ஆர்டி பை எம்டபிள்யூ எழுதலாம். இதை மற்ற டீச்சர்ஸ் ஒரே டைம்ல அப்படி இது இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது எப்படி வந்தனும், எப்படி ஈக்குவேஷன் மாத்தணும் நீ கத்துக்கணும். பட் நிறைய பேர் சொல்லி தராங்க. பட் அவசரத்துக்கு காம்படிட்டிவ் நடத்தும் போது டைரக்டா இதை மட்டும் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க, தவிர இது எப்படி வந்ததுன்னு பேச மாட்டாங்க. பி பை ரோ ஈக்குவல் டு கேடி பை எம் ஈக்குவல் டு ஆர்டி பை எம்டபிள்யூ. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, கே போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். கே வந்தா கீழே மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல் வரணும்.
RT by MW. R வந்தா மாலிகுலர் வெயிட் வரும். குழப்பிக்க மாட்டீங்கல்ல? கேவை பார்த்துட்டீங்கனாலே மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல், ஆரை பார்த்துட்டீங்கனாலே மாலிகுலர் வெயிட். மாலிகுலர் வெயிட் ரைட்டா? வாங்களேன், கவனி கவனி கவனி. இவ்வளோ நேரம் நீங்க பேசின ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு மியூ RT. இப்போ திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ரெண்டாவது ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு NKT. மூணாவது ஈக்குவேஷன் எங்கெல்லாம் P பை ரோ பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் KT பை ஸ்மால் எம், அங்கெல்லாம் RT பை MW. இவ்வளோதான். ஸோ இவ்வளோ நேரம் நான் கிழிச்சது இதுதான் கிழிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 பேரை வச்சுக்கிட்டு தான் அடுத்தடுத்த நகர்வு இருக்க போகுது. அடுத்தடுத்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இங்கே வச்சு தான் நம்ம போக போகிறோம். P பை ரோ ஈக்குவல் டு KT பை M, RT பை MW. ஞாபகத்துக்கு சொல்கிறேன், போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மால் எம் வரணும். எக்ஸாம் ஹாலில் போய் குழப்பிக்கூடாது. RMS ஸ்பீடுன்னு ஒன்று படிக்க போகிறோம், மீன் ஸ்கொயர் ஸ்பீடுன்னு ஒன்று படிக்க போகிறோம், மீன் ஸ்பீடுன்னு ஒன்று படிக்க போகிறோம், மோஸ்ட் ப்ராபபிள்னு ஒன்று படிக்க போகிறோம். அது எல்லாத்துக்குமே இவங்க 3 பேரும் தான் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அதனால தான் மாஸ் ஆஃப் கேஸா, மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுலா, மாலிகுலர் வெயிட்டா, இதுலலாம் தனித்தனியாக பிரித்து பார்த்து கவனமாக இருக்கணும். கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ எப்படி பார்த்தாலும் 75% இந்த லெசனை நான் இப்போ முடிச்சிருவேன். அடுத்து உடனே இன்னொரு ரெக்கார்டட் சென்ட் பண்ணுறேன். நைட்டே ரிமைனிங் 25% பார்த்து முடிச்சிரு. ஏன்னா இதுக்காக நம்ம அடுத்து சண்டே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நம்ம வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். அது புரியலன்னா என்கிட்ட இன்னொரு கிளாஸ் கேட்டுக்கோ, டைம் இல்லைன்றதுனால சொல்கிறேன். ஏன்னா அடுத்தது வந்து தெர்மல் ப்ராப்பர்ட்டி 3 சேர்த்து ஒரு டெஸ்ட் ஒன்று எழுத போகிறீங்க, அதுக்காக சொல்கிறேன். சார் அடுத்தது இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. லாஸ் சொல்லி கொடுங்க சார். கேஸ் லாஸ். கேஸ் லாஸ் என்னெல்லாம் லா படிக்க போகிறோம்? கேஸ் லாஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்க போகிறது பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நான் கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் மட்டமாக ஞாபகம் வச்சுப்பேன். மட்டமானா எனக்கு புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுப்பேன். அது ரைட்டாக தப்பாலாம் எனக்கு தெரியாது. உனக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? PV ஈக்குவல் டு மியூ RT. மியூ நம்பர் ஆஃப் மோல் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன், ஆர் கான்ஸ்டன்ட். பாயில்ஸ் லான்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். கிட்டத்தட்ட ஐசோதெர்மல் ப்ராசஸ் மாதிரி. இன்னும் நீங்கள் அதை படிக்கல. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா. நீங்கள் இந்த டீ கடைக்கு போனீங்கன்னா டீ கடை பாய்லர், அங்கே ஒரு மாதிரி காப்பரில் ஒரு பாய்லர் மாதிரி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் தான் சுடு தண்ணி பிடிச்சி இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் டீ அழகாக போட்டு கொடுப்பாங்க. அந்த கிளாஸில் குடிக்கிறதே ஒரு இன்பம் தான். ரைட்டா? ஸோ டீ கடை பாய்லர் பார்த்துருக்கியா? இல்லைன்னா டீ கடைக்கு போகும்போது பாரு, ஒரு காப்பரால் ஆன வெசல் அழகாக சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வச்சுருந்தா தான் அதை டீ கடைனே ஒத்துப்பாங்க. அது எப்பயிலேருந்து பார்த்துனே இருக்கணும். சொல்டா சொல்டா. சார் அந்த டீ கடை பாய்லர் வந்து டீ வச்சு மாட்டாங்க சார். இதெல்லாம் ஒரு சந்தேகமாடா உனக்கு? போகும்போது டீ மாட்டாங்களா சார்? டீ புரியல, லாஸ்டா பேசலான்னு கிளாஸ் கவனி. ரைட். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பாயில்ஸ்ல பாய்லர், ஹீட்டு, டெம்பரேச்சர், ஞாபகத்துக்காக PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரி, இதெல்லாம் ஒரு க்ளூவான்னு என்னை திட்டுறது எனக்கு புரியுது. பட் நான் அந்த அளவுக்கு மக்கு பையன் வச்சுக்கோங்களேன். எப்படியாவது பசங்கள்கிட்ட பல்பு வாங்கக்கூடாதுன்றதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு போவோம். இல்லைன்னா 200 பேரும் கிளாஸ்ல சிரிப்பான். ஒரு 20 பேர் 10 பேர்னா சமாளிச்சிருவேன். ஏதாச்சும் கிளாஸ்ல உட்காந்துருவோம், கிட்ட ஒரு பெரிய ஹாலில் 200 பேர் உட்காந்துருப்பான். அவன்கிட்ட போயிட்டு நான் தப்பா சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால ஆரம்ப காலங்களில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போவேன். இல்லைன்னா கையில பிட்டு எழுதிட்டு போவேன். சும்மா தலையை சொல்லிடுற மாதிரி கையை பார்த்து அப்படி சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பாயில்ஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். பாயில்ஸ்ல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இனி மறக்க மாட்டேன். பாயில்ஸ்ல சார் சொன்னாரு, டீ கடை பாய்லரு சூடும் டெம்பரேச்சரு கான்ஸ்டன்ட். அப்ப PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இனிமேல் பாயில்ஸ்ல சொல்லுங்க பாருன்னா PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்ப Pக்கும் Vக்கும் என்னடா சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கிட்டத்தட்ட ஐசோதெர்மல் ப்ராசஸ் தான் பாரு. நாங்க வரும்போது சொல்லி தரேன். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னாலே பாயில்ஸ்ல இருக்கும். சரி, இப்போ இதுக்கு கிராஃப் டிரா பண்ணா Vக்கும் Pக்கும் கிராஃப் டிரா பண்றோம். Pயும் Vயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே? ஹைப்பர்போலா. Pயும் Vயும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரி, ஒருவேளை PVக்கும் Vக்கும் கிராஃப் டிரா பண்ண சொல்றாங்க, கேர்ஃபுல்லா கவனி. இல்ல PVக்கும் Pக்கும் டிரா பண்ண சொல்றாங்க. PV கான்ஸ்டன்ட். என்னதான் நீ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும்
ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் என்ன மாறாது? பிவி மாறாது. ஸோ பிவிக்கு கிராஃப் ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா இப்படி தான் ட்ரா பண்ணணும். பை இதில் சம் ரொம்ப ஃபெமிலியர், எப்படி கேட்பாங்கன்னு சொல்லித்தரேன். பிவி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், P1 V1 equal to P2 V2. P1 ப்ரெஷருக்கு V1 வால்யூமா இருந்தது, P2 ப்ரெஷருக்கு வால்யூம் எவ்வளவா இருக்கும் இதான் கேள்வி. V2 தேடி போறோமா சார்? ஆமா. P2 வேணும்னா P1 V1 by P2ன்னு அற்புதமா கத்துக்கணும். V2 equal to P1 V1, P1 தெரியும், V1 தெரியும், P2 தெரியும். என்ன அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க எதுல மாத்தணும்? எஸ்ஐல மாத்தணும். இந்த வேலைலாம் இருக்கு, நான் அதெல்லாம் பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்துட்டே வரேன். இப்போ பாயில்ஸ்லாம் சொல்லுங்க சார். டீ கடை பாய்லர், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ரைட்டா? அங்க இருந்து அடுத்தது சார்ல்ஸ்லா. சார்ல்ஸ்லா ஆரம்ப காலங்களில் படிக்க தெரியாம சார்லஸ்லான்னு சொல்லின்னு கிடப்பேன். ஸோ சார்ல்ஸ்லா பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. இதுல ஏதோ ஒன்று கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு லாவுக்கும் இதுல இருக்கிற ஏதாவது ஒரு கான்ஸ்டன்டா இருக்கும். மியூ விட்டுருங்க, ஆரை விட்டுருங்க. டி கான்ஸ்டன்டா இருந்தா பாயில்ஸ்லா, பிஓ விஓ இதுல எது கான்ஸ்டன்டா வரப்போகுது? சார்ல்ஸ்லா பர்சனல் கம்ப்யூட்டர், போலீஸ் கான்ஸ்டபிள். சார்ல்ஸ்லா pressure constant, சார்ல்ஸ்லா pressure constant. அப்ப வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். தெரியுதா? சார்ல்ஸ்லா சில முடியுது. பிசி பர்சனல் கம்ப்யூட்டர், போலீஸ் கான்ஸ்டபிள், என்ன வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதில் சம் கேட்கும் பொழுது V1 by V2 equal to T1 by T2ன்னு அழகா கத்துக்கணும். இதுல T1 கொடுத்துருவாங்க, T2 கொடுத்துருவாங்க, V1 கொடுத்துருவாங்க, V2 கேட்கலாம். அப்ப V2 by V1 equal to T2 by T1. ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் உங்களால உணர முடியும். கிராஃப் டிரா பண்ணணுமே சார். யாருக்கும் டிரா பண்ண போறோம்? விக்கும் டிக்கும் டிரா பண்ண போறோம். இப்ப வால்யூம்க்கும் டெம்பரேச்சருக்கும் கிராஃப் டிரா பண்ணா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கலாம். ஒருவேளை டீக்கும் விடிக்கும் வி பை டிக்கும் டிரா பண்ண போறோம். ஏன்னா வி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டினா வி பை டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இல்ல விக்கும் வி பை டிக்கும் வி பை டிக்கும் கான்ஸ்டன்ட். அதாவது வி பை டி மாறாது, அதை தான் சொல்ல வராங்க. என்னதான் நீ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, என்னதான் டெம்பரேச்சரை நீ மாத்திக்கோ, வி பை டி மாறாது. கத்துக்கிட்டீங்களா? ரைட். இது சார்ல்ஸ்லான்னே உனக்கு பிசி பர்சனல் கம்ப்யூட்டர், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா பாயில்ஸ்லா, ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்தா சார்ல்ஸ்லா. மீதி வால்யூம் மட்டும் தான் இருக்கு. ஸோ வால்யூம்க்கு கே லுசாக்ஸ் லா, யாருக்கு? வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா. மீதி அது ஒண்ணு தானே இருக்கு. பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி. மியூ ஆர் விட்டுருங்க, கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருந்தா பாயில்ஸ்லா, ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்தா சார்ல்ஸ்லா, வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா கே லுசாக்ஸ்லா. சரி, எல்லாத்தையும் அடிச்சிட்டீங்களா, என்ன பண்றது? மறுபடியும் எழுதிப்போம். பிவி ஈக்குவல் டு மியூ ஆர்டி, வால்யூம் கான்ஸ்டன்ட், மியூ 1 ஆர் கான்ஸ்டன்ட். அப்ப ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ப்ரெஷர் அதிகமானா டெம்பரேச்சரும் அதிகமாகும், இல்ல டெம்பரேச்சர் அதிகமானா ப்ரெஷரும் அதிகமாகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மீனிங் தெரியும் உனக்கு. P by T equal to constant. சம எப்படி கேட்பாங்க? T1 டெம்பரேச்சர்ல ப்ரெஷர் P1 இருந்தா T2 டெம்பரேச்சர்ல ப்ரெஷர் என்னவா இருக்கும்? அப்ப அங்கிருந்து P2 by P1 equal to T2 by T1. P2 தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். P2 by P1 equal to T2 by T1. T2 by T1. P2 by P1 equal to T2 by T1. கத்துக்கிட்டீங்களா? ஸோ கிராஃப் ட்ரா பண்ணி காமிங்களேன். யாருக்கெல்லாம் கிராஃப் ட்ரா பண்ணணும்? Pக்கும் Tக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஏன்னா P is directly proportional to T. அப்ப Tக்கும் Pக்கும் டிரா பண்ணா கிராஃப் பிகம் ஸ்ட்ரெயிட் லைன். சரி, இல்லைன்னா P by Tக்கும் T டிரா பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட். ஸோ லா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயில்ஸ் லா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், சார்ல்ஸ் லா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், கே-லுசாக்ஸ் லா வால்யூம் கான்ஸ்டன்ட். இப்போ ஞாபகத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பேசணும். இல்லை கிராஃப்ல கொஸ்டின் கேட்கலாம், இந்த ரேஷியோ சம் கேட்கலாம். கேடிஜியை பொறுத்த வரைக்கும் சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்ஜெக்ட் நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் சம் போட்டு பார்த்துட்டு இந்த கன்வர்ஷன்ல தான் இங்கே ஜாக்கிரதையா இருக்கணும். லிட்டரை மாற்றணும், அந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா சம் போறது ரொம்ப ஈஸி. ரைட்டா? கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த ஒரு கொஷின் தான் அலட்சியமா நினைக்காம இந்த லெசனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சீங்கன்னா அந்த ஒரு கொஷின் ஒன்று சேவ் பண்ணும். அந்த ஒரு கொஷின் ஒன்று ஒரு காலேஜ்லேருந்து இன்னொரு காலேஜுக்கு மாற்றும், கீழே இருந்து மேலே கொண்டு போகும்.
இல்ல ஒருவேளை ஒரு பேச்சுக்கு தான் சீட்டே இல்லைன்ற பட்சத்துல அந்த ஒரு கொஷின் உன்னை தூக்கி கடைசியா உன் கேட்டகரியில கடைசியா கொண்டு போய் நிறுத்தும். அதனால இந்த ஒரு கொஷின்ற அலட்சியத்தை விட்டுருங்க. ஒரு கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, லா எல்லாம் முடிச்சிங்களா? இல்ல. அடுத்த லா நீங்க படிக்க போறது டால்டன் பார்ஷியல் பிரஷர் லா. டால்டன் பார்ஷியல் பிரஷர் லா. ரைட்டா? டைம் 7:35, கிட்டத்தட்ட half of the lesson இழுத்துட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரம் தான். டால்டன் பார்ஷியல் பிரஷர் லா அப்படின்னா என்னங்க சார்? ஒரு நான் ரியாக்டிவ் கேஸஸ் எடுத்துக்கோங்களேன். மிக்சர் ஆஃப் நான் ரியாக்டிவ் கேஸஸ். இப்போ நான் ரியாக்டிவ் கேஸஸ்னா இங்க ஒரு கேஸ் 1 இருக்கு, இங்க ஒரு கேஸ் 2 இருக்கு, இங்க ஒரு கேஸ் 3 இருக்கு, கேஸ் 4 இருக்கு, கேஸ் 5 இருக்கு. இது எல்லாமே நான் ரியாக்டிவ் கேஸஸ், ஒன்றோடு ஒன்று கலக்காத நான் ரியாக்டிவ் கேஸஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னோட ப்ரெஷர் P1, செகண்ட் ஒன்னோட P2, P3, P4, P5. இப்போ டால்டன் பார்ஷியல் பிரஷர் லா என்ன சொல்லுது? The mixture of non-reactive gases equal to sum of partial pressure of each component. ஒவ்வொரு காம்போனன்ட்ல இருக்கக்கூடிய ப்ரெஷரையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இதோட டோட்டல் ப்ரெஷர் கிடைச்சிரும். லா மட்டும் தெரிஞ்சுக்கோ, பெருசா சம்மெல்லாம் கேட்டதில்லை. டால்டன் பார்ஷியல் பிரஷர்லானா என்ன சார்? ஒன்றும் இல்லை, நான் ரியாக்டிவ் கேஸஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும், எல்லா ப்ரெஷரையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ப்ரெஷர் கிடைச்சிரும். சரி, அவ்வளோதான். இது டால்டன் பார்ஷியல் பிரஷர் மிக்சர் லா. கத்துக்கிட்டீங்களா? லாஸ்டா ஒரே ஒரு லா, கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். இந்த லெசன் வேற ஒரு உலகத்துல இருக்கும்பா, எதோட கண்டினியூட்டியே இருக்காது, இது மட்டும் ஒரு லெசன் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், அதனால புதுசா இருக்கும் எல்லாமே. கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன், அது என்னங்க சார் டிஃப்யூஷன்? இங்க கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்கு. டிஃப்யூஷனோட சரியான தமிழ் வார்த்தை விரவுதல். அப்படியே டிராவல் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், பரவுறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த போகிக்கெல்லாம் புகை மூட்டம் போடுவாங்க தெரியுமா? பழைய பொருட்கள் எல்லாம் கொளுத்துவாங்கல்ல, அப்ப நிறைய புகைகள் வரும்ல. அப்ப பக்கத்து வீட்டுல ஒரு கொளுத்திட்டு இருப்பாங்க, நம்ம வீட்டுல ஒன்று கொளுத்திட்டு இருப்பாங்க. இந்த ரெண்டு புகையும் ஒன்னா மிக்ஸ் ஆகி அந்த டிராவல் ஆகுது, பார்த்துருக்கீங்களா? இப்போ இல்லைன்னா ஒரு பியூர் வாட்டர்ல கொஞ்சோண்டு சர்ஃபெக்ஸில் போட்டு அப்படியே விட்டுறேன், அது அப்படியே மெல்ட் ஆகி, நான் சொல்றது பவுடர் இல்லை ஏதாவது ஒரு பவுடரை கொட்டி விட்டுறேன், அந்த டிராவல் ஆகுறது உனக்கு தெரியுது, இதுக்கு பேர் தான் விரவுதல்னு அர்த்தம், டிஃப்யூஸ் ஆகிறது. அப்ப டிஃப்யூஷனுக்கு என்னங்க சார் கத்துக்கிறது? இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன். முதல்ல பிசிக்ஸ்ல ரேட்னா என்னன்னு கத்துக்கோங்களேன். ரேட்னா டைமை பொறுத்து. டைமை பொறுத்து எப்படி டிஃப்யூஸ், அதாவது dx by dt ன்னு அர்த்தம், டைமை பொறுத்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் நகருதோ அதான் வெலாசிட்டி, டைமை பொறுத்து எவ்வளவு வெலாசிட்டி மாறுதோ அதுதான் ஆக்சலரேஷன். அப்ப இந்த ரேட்டுன்னு தானே படிச்சீங்க. ரேட்டுனாலே டினாமினேட்டர்ல டைம் இருக்கணும், டைமை பொறுத்துன்னு அர்த்தம். அப்ப the rate of diffusion is directly proportional to 1 by root of density. by இந்த லா விளையாட்டுத்தனமா நினைக்கிறதா அவ்வளவு இம்பார்ட்டன்ட், சம் நிறைய கேட்டிருக்காங்க. The rate of diffusion is directly proportional to 1 by root rho. உனக்கு புரிஞ்சிருக்கும் நேரம். ஆமா சார், டென்சிட்டி அதிகமா இருந்தா அது எப்படி டிஃப்யூஸ் ஆகும்? கல்லு தூக்கி தண்ணியில போடுங்களேன், நேரா கீழே போய் உட்காந்துக்கும், அது எப்படி டிஃப்யூஸ் ஆகும்? ஏன்னா டென்சிட்டி ரொம்ப மேக்ஸிமம், அது ஒரு சாலிட் மெட்டீரியல், அது மட்டும் அழகா போயிட்டு உட்காந்துக்கும். அதே ஒரு கை நிறைய பவுடர் அள்ளி போடுங்களேன், ஏதாவது ஒரு பவுடர் அள்ளி தண்ணியில போட்டு அது அந்த கலக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியும், அப்படி ரொம்ப அழகா டிராவல் ஆகும், பார்த்துருப்பீங்க. The rate of diffusion is directly proportional to 1 by root density. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ, நான் directly proportionalனு சொல்லிட்டு 1 byன்னு சொல்றேன், ரைட்டா? இல்லைன்னா inversely proportional to 1 by root rho, inversely proportional to root of density, 1 by சொல்லக்கூடாது. ரேட் ஆஃப் டிஃப்யூஷனுக்கு ஏதோ சிம்பிள் இல்லைங்களா சார்? ஆர். இப்போ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. when density is maximum, டிஃப்யூஷன் வந்து கம்மியா இருக்கும். சம் எப்படி கேட்பாங்க? ரோ 1 டென்சிட்டிக்கு டிஃப்யூஷன் R1, ரோ 2 டென்சிட்டிக்கு டிஃப்யூஷன் என்னவா இருக்கும்? இப்போ அந்த ரேஷியோ சம்மை ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6-7 சம் அடிக்கலாம் நீட்ல. அப்ப இங்க இருந்து R2 by R1 வேணும்னா ரூட் ஆஃப் ரோ 1 by ரோ 2ல சம் போடணும். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. டென்சிட்டி அதிகமா இருந்தா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் கம்மியா இருக்கும். இப்ப எனக்கு அவ்வளோ ஹோப் இருக்கு உங்களால இந்த 5 லாவையும் டக்கு டக்குன்னு சொல்ல முடியும், ரைட்டா? ட்ரை பண்ணுவோமா? இப்ப நான் கேட்கறது சொல்லுங்க, மாத்தி மாத்தி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. என்ன கான்ஸ்டன்ட் சொன்னா போதும், ரைட்டா? கே லுசாக்ஸ்லாம்
Volume. Volume. வால்யூம் Volume, sir. ரைட். பாயில்ஸ்ல Temperature No, constant. temperature. Temperature. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். சார்ல்ஸ்ல Pressure constant, sir. Pressure, sir. ரேட் ஆஃப் Pressure Pressure constant. ரைட். கிராம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் என்ன சொல்லுது? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லு. Total pressure. Diffusion, sir. ரேட் ஆஃப் Rate of diffusion, sir. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் Directly proportional to Directly 1 by root of proportional to Directly density. proportional 1 by root of rho. ரைட் பை. இல்லனா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி. கத்துக்கிட்டீங்களா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 by root rho. ரைட், நல்லா இருந்துச்சா? இவ்வளவுதான் இந்த லெசன். சும்மா அப்படியே போற போக்குல விளாண்டுக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிட்டே படிச்சுட்டு போயிடலாம். பாப்கார்ன் நீங்க வாங்கி தரீங்களா சார் கேட்காத, என்கிட்ட நீ நேரா இருந்தா வாங்கி கொடுத்துருவேன். ரைட் பை. ஸோ நகைச்சுவை பை நல்லா இருந்தா சிரிச்சிக்க, இல்லைன்னா விட்டுரு. கோவம் வர்ற மாதிரி நகைச்சுவை பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், புரியுது எனக்கு. ரைட். 2 நாளா கிளாஸ் எடுக்கல, பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. இப்போ பாரு அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். அது என்னவோ தெரியல, இந்த எப்படிலாம் குடிகாரங்க சாயந்தரம் போய் குடிச்சாதான் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அடிக்ட் ஆகி போய் இருக்கிறதுனால 2 நாளா தவிர்க்கவே முடியல. இந்த கிளாஸ் சொல்றேன், என் சிஸ்டம் முன்னாடி உட்காந்தாதான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் தெரு போய் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருப்பேன், டே ஃபுல்லாக கிளாஸ் எடுத்துட்டு தான் இருப்பேன். பட் அதில் இல்லாத சுகம், அதில் இல்லாத சந்தோஷம் இப்போ உங்களோட இருக்கும் பொழுதும் இந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கும் போதும். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு புரியுது. சார் தேதி 30 ஆகி போச்சு, அடுத்த 5ஆம் தேதிக்குள்ள ஃபீஸ் வாங்குறதுக்கு நம்மளை எப்படிலாம் பேசி இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, ஆத்மார்த்தமாவே இந்த கிளாஸ் எடுக்கலன்னா அன்னைக்கு ஏதோ தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீல். டெய்லி கூட போட்டுருவேன், பட் அந்த ஷெடியூல்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகக்கூடாது. ஒன்னையும் தொல்லை பண்ணக்கூடாது. நீ கெமிஸ்ட்ரி படிக்கணும், பயாலஜி படிக்கணும், எல்லா நேரமும் 6 நாளும் ஒன்று 8 நாளும் உட்கார வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான். ரைட் பா. ஸோ நல்லா கற்றுக்கிட்டோமா? இப்படி என் கூட வாங்க. இன்னைக்கு இந்த லெசன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். இப்போ அடுத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். இதுல நீங்க நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம ரூம் பாரு, நம்ம வீட்டில் இருக்கிற உங்களோட ரூம் பாருங்களேன். இதான் உங்க ரூம். இதுல ஒரே ஒரு மோல் கேஸ் எடுத்துக்கிறேன். ஒரு மோல் கேஸ்ல n நம்பர் ஆஃப் மாலிக்யூல் இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? உங்க வீட்டுக்குள்ளார 4 பேர் இருக்கீங்க. 4 பேர்ன்றது என்ன? உங்க வீடு ஒரு மோல். ஸோ இந்த கண்டெய்னர்ல ஒரு மோல் கேஸ் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு மோல் கேஸ்ல ஒரே ஒரு மாலிக்யூலை மட்டும் பாருங்களேன். கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். இந்த கேஸ் என்ன பண்ணும்? கேஸ்ல இருக்கிற ஒரு மாலிக்யூல் என்ன பண்ணுது? பக்கத்துல இருக்கிற மாலிக்யூலோட சண்டை போட்டுக்கும், போய் அடிச்சுக்கும். அது மட்டும் பண்ணா பரவாயில்ல, நேரா போய் இந்த வால்ல போய் மோதும். மோதி திரும்ப ரீபவுண்ட் ஆகும். எல்லா மாலிக்யூலும் போய் மோதி திரும்ப ரீபவுண்ட் ஆகும். ஏன்னா மாலிக்யூல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு உங்களுக்கு புரியும். எல்லாத்துலயும் போய் பட்டு மோதி ரீபவுண்ட் ஆகும். இப்போ நீ ஒரு பிளேஸ்ல உட்காந்துருக்க, ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்களா? ரைட். நீ அந்த சேருக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்க. எங்க அப்ளை பண்ணிட்டு இருக்க? ஒரு ஏரியாவில் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, இது ப்ரெஷர். ஆமா, ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க பெர் யூனிட் ஏரியாவில், அப்படின்னா ப்ரெஷர். இப்போ நீ சேர்ல நீ உட்காந்துருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீ ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். எழுந்து நின்னா கூட கிரவுண்டுக்கு நீ ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டு இருக்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை ஸ்மால் ஏரியாவில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இல்லை செவுத்துல கையை வச்சு தள்ளுறீங்க, ப்ரெஷர் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. தெரியாதவங்க தான் ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கன்னு. எங்க கொடுக்குற? பெரிய ஏரியாவில் கொடுக்குறீங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் பெர் யூனிட் ஏரியா ப்ரெஷர். ரைட்டா? ஸோ போகும் பொழுது ஒரு மொமெண்டம். நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? ப்ரெஷரை தேடி போயிட்டு இருக்கேன். இதுக்கு டெரிவேஷன்லாம் வேண்டாம், ஃபைனல் ஈக்குவேஷன் போயிடலாம். பட் எப்படி ஃபைனல் ஈக்குவேஷன் டிராவல் பண்ணணும்னு சொல்றேன். ப்ரெஷரை தேடி போகணும். பட் அப்படி கண்ண முடிவு. ப்ரெஷருக்கு எப்படிலாம் போகலாம்? ஃபோர்ஸுக்கு போகணும், ஏரியாவுக்கு தெரியணும். ஃபோர்ஸுக்கு எப்படி போகலாம்? சேஞ்ச் இன் மொமெண்டம் பை சேஞ்ச் இன் டைம். ஆமா, நியூட்டன் நம்மள்ட்ட விட்டுட்டு போன சொத்து இது. F = del P by del T. அப்போ டெல்பிக்கு போகணும். டெல்பிக்கு போகணும்னா போகும்போது மொமெண்டம், வரும்போது மொமெண்டம். அப்போ P2 - P1. அப்போ அந்த ரூட்டை புரிஞ்சுக்கோங்களேன். போகும்போது மொமெண்டம் P1, வரும்போது மொமெண்டம் P2. முதல்ல நம்ம டெல்பியை தேடணும். சார் டெல்பி P2 - P1. டெல்பி P2 - P1. P2 -mv -me. ஏன் சார் மைனஸ் போட்டீங்க? போகும்போது ஒரு me பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், வரும்பொழுது ஒரு mv நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். P2 தான் நெகட்டிவ். அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் -2me. இப்போ லாஸ் ஆஃப் மோஷன்ல படிச்சோம்ல, கிரிக்கெட் பால் சம்மெல்லாம் படிச்சோம், பவுன்சிங் பால் சம்மெல்லாம் படிச்சோம்ல, அங்க
படிச்சமா சார்னு கேக்குறியா? காதுல விழுது எனக்கு. படிச்சோம். del p equal to minus of 2mb. அப்ப del p by del t போட்டீங்கன்னா நமக்கு f கிடைச்சிரும். இப்ப இங்க இருந்து t போட்டீங்கன்னா நமக்கு f கிடைச்சிரும். ஃபோர்ஸ் போயிட்டோமா? இந்த ஃபோர்ஸை ஏரியாவால டிவைட் பண்ணோம்னா நமக்கு ப்ரெஷர் கிடைச்சிரும். அப்ப 2mv by at. t எல்லாம் உடைச்சிடும். L by vdன்னு போட்டு அதை சப்ஸ்டிட் பண்ணி மேலே கொண்டு போய் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி எடுத்து வந்தீங்கன்னா ஃபைனல் ஈக்குவேஷன் வந்துடும். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். என்னங்க சார் ஈக்குவேஷன் வரும் சொல்லவா? இங்கே வாங்கல. பட் நான் டெரிவேஷனை ஸ்கிப் பண்ணிட்டேன். தேவைன்னா நான் நோட்ஸ் பார்த்துக்கோ. அது அவசியமே இல்லை. இங்கே ப்ரெஷர் டைரெக்டாக ஃபார்முலா படித்தா போதும். ரூட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்களேன். ப்ரெஷருக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ப்ரெஷருக்கு போகணும்னா மொமெண்டம் கண்டுபிடிக்கணும், சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கணும், டைமால டிவைட் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், அங்கேருந்து ப்ரெஷருக்கு போகணும், ஏரியாவால் டிவைட் பண்ணி ப்ரெஷருக்கு போகணும். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் 1/3 m by v v மீன் ஸ்கொயர். அது என்னங்க சார் v மீன்? v மீன்ன்றது ஆவரேஜ் ஸ்பீடு. ஏன்னா அந்த கண்டெய்னர்ல n நம்பர் ஆஃப் மாலிகுல் இருக்குமா? பொறுமையா புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் நான் ஒரே ஸ்பீட்ல போக போறாங்க. ஒருத்தன் v1, ஒருத்தன் v2, ஒருத்தன் v3, ஒருத்தன் v100. அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணி நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஆவரேஜ் ஸ்பீட் கிடைச்சிரும். சில புத்தகங்கள்ல இத மீன் ஸ்பீடுன்னு போட்டிருப்பாங்க. அப்ப p equal to 1/3 v மீன் ஸ்கொயர். v மீன் ஸ்கொயர் கத்துக்கிட்டீங்களா? pressure equal to 1/3 m by v v மீன் ஸ்கொயர். இந்த v மீன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? v மீன் ஸ்கொயரும் v RMS ஸ்கொயரும் ஸ்கொயரும் நியூமரிக்கலி ஈக்குவல். இது எப்படி வந்து நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். v மீன் ஸ்கொயரும் v RMS ஸ்கொயரும் நியூமரிக்கலி ஈக்குவல். அப்ப pressure equal to 1/3 m by v v RMS ஸ்கொயர். சரிங்களா சார்? ஆமா. இப்படியும் எழுதலாம். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இந்த மாஸ் பை வால்யூம் டென்சிட்டின்னு எழுதலாமா சார்? p equal to 1/3 rho VRMS ஸ்கொயர். ரோ VRMS ஸ்கொயர் இல்ல v மீன் ஸ்கொயர்னு எழுதலாம். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இது இன்னும் கொஞ்சம் மாத்தலாமா? பாருங்களேன். pressure equal to 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்றேன். 1/3 rho VRMS ஸ்கொயர் எழுதலாமா? இப்போ இந்த 2/3 எடுத்துருங்க. 1/2 rho VRMS ஸ்கொயர். இதை பார்த்தா half ME ஸ்கொயர் மாதிரி இல்லை? பெர் யூனிட் வால்யூம். இப்போ half m VRMS ஸ்கொயர். கவனிங்க, இந்த ஒரு இடம் எல்லாருக்கும் புரியாது. பெர் யூனிட் வால்யூம். பெர் யூனிட் வால்யூம்னா ரோ வரணும். அப்ப pressure equal to கவனி pressure equal to 2/3 times of kinetic energy. இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். pressure equal to 2/3 times of kinetic energy. kinetic energy தான் நான் ஈன்னு போட்டிருக்கேன். இந்த எனர்ஜி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. டோட்டல் வால்யூம்க்கு கிடையாது, பெர் யூனிட் வால்யூம்க்கு. சம் போடும்போது இந்த குழப்பம் உங்களுக்கு வரும். pressure equal to 2/3 times of kinetic energy. pressure equal to 2/3 times of kinetic energy. சார் சொல்ல சார் E by V போடுங்க சார். புரியல. E by V யா? இத E by V போடலாங்க சார். நான் பெர் யூனிட் வால்யூம் V equal to 1ன்னு எடுத்துக்கிட்டேன். பெர் யூனிட் வால்யூம் ரைட். அதனால V 1ன்னு கொடுத்தீங்கன்னா அங்க போடணும்னு அவசியம் இல்லை. P equal to 2/3 times of V. ரைட். வேணா இன்னொன்னு பண்ணலாம். PV equal to 2/3 times of V. கவனி ஒரு சூப்பரான ஈக்குவேஷன் நீங்க பிறக்க போது பாருங்க. PV equal to 2/3 times of V. PV க்கு பதிலா mu RT. ஆமா சார், 2/3 times of V. அப்ப எனர்ஜி வேணும்னா 3/2 times of mu RT. நானே இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு பின்னாடி ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுல அதிகமா சம் கேட்பாங்க. 3/2 mu RTன்னு வரும்னு கத்து கொடுத்தேன். அது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இந்த டாபிக்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாத இருக்கு. ஒரு டைம் மட்டும் சொல்லி கொடுத்துருவா, ஒரே நிமிஷம். கவனி. ஒரு கண்டெய்னர், இந்த கண்டெய்னர்ல 1 மோல் கேஸ் எடுத்துக்கிட்டீங்க. அந்த 1 மோல்ல ஒரு ஆளை மட்டும் பாரு. ஒரு ஆள் நேரா போய் செவுத்துல மோதுறான். போகும்பொழுது மொமெண்டம் எம்மி,
திரும்ப வரும்பொழுது மொமெண்டம் மைனஸ் எம்வி. அப்ப சேஞ்ச் இன் மொமெண்டம் P2 மைனஸ் P1 மைனஸ் எம்வி மைனஸ் 2mvன்னு கத்துக்கணும். சார் நம்ம யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? ப்ரெஷரை தேடி போயிட்டு இருக்கோம். ப்ரெஷர் வேணும்னா ஃபோர்ஸ் வேணும், ஃபோர்ஸ் வேணும்னா டைமும் மொமெண்டமும் வேணும். அப்போ ஃபோர்ஸ் வேணும்னா டெல் பி பை டெல் டி, பட் நான் ரூட் தான் சொல்லிட்டு இருக்கேன், டெல் பி பை டெல் டி 2mv பை டி. அப்புறம் டைமுக்கு பதிலாக டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணி திரும்ப அங்கேருந்து வரணும். தென் ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா 2mv பை ஏடி. இதெல்லாம் சால்வ் பண்ணாதான் 1/3 m/v v மீன் ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிது. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ். அப்படியே கண்ண மூடு, ஒரு ரூம் ஃபுல்லா மூடிக்கும். ஒரு ரூம்ல இருக்கக்கூடிய கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல இருக்கிற எல்லா வால் மேலையும் மோதி 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 அந்த வால்ல ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது. ஒன்றும் இல்லை, சின்ன பிள்ளை நீங்க விளாண்ட பலூன். ஸோ பலூன்ல ஒரு கேஸ் 1 மோல் கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த பலூன்ல 1 மோல் கேஸ் எடுத்துக்கோ. அந்த பலூன்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ், இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா வால்ஸ்லயும் போயிட்டு கண்ணா பின்னான்னு மோதி 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 அதுங்களும் மோதிக்கும், வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர்லயும் மோதும். ஸோ அங்க ஒரு ப்ரெஷர் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ப்ரெஷரை தேடி தான் போயிட்டு இருக்கீங்க. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ், கேஸால எவ்வளோ ப்ரெஷர் எக்ஸர்ட் ஆகுது. ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் ப்ராப்ளம் சால்விங்ல தலைவலியா இருக்குன்னு ஒரு டாபிக் மட்டும் தான். பெர் யூனிட் வால்யூம் கேட்குறாங்களா, டோட்டல் வால்யூம்க்கு கேட்குறாங்களா, இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் 1/3 m/v v மீன் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? v மீன் ஸ்கொயர். இந்த v மீன் ஸ்கொயர் வந்து எப்படி v RMS ஸ்கொயரா மாறிச்சு பார்த்துடலாமா? v மீன் எனக்கு வேணும். ஃபர்ஸ்ட் ஒருத்தவன், செகண்ட் ஒருத்தவன், தேர்ட் ஒருத்தவன், n எல்லாத்தையும் ஆட் பண்ணி n-ஆல டிவைட் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணுங்க, எல்லாத்தையும் இண்டிவிஜுவல் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் v1 ஸ்கொயர் v2 ஸ்கொயர் v3 ஸ்கொயர் vn ஸ்கொயர் பை n. இதுக்கு பேரு மீன் ஸ்பீடு, இதுக்கு பேரு மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. இதுல இருந்து இது வரல. இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் போடணும். குழப்பிக்காத. லெஃப்ட ஸ்கொயர் பண்ணா ரைட்ல ஹோல் ஸ்கொயர் போடணும். இது வேற ஈக்குவேஷன், இது வேற ஈக்குவேஷன். நான் என்ன பண்ணேன், ஒவ்வொன்றையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பை ஆவரேஜ் போடுறேன். மேல இருக்கிறது மீன் ஸ்பீடு, கீழே இருக்கிறது மீன் ஸ்கொயர் ஸ்பீடு. ரைட்டா? அப்படியே இதுக்கு ரூட் எடுங்களேன். ரூட் ஆஃப் வி மீன் ஸ்கொயர். ஆமா சார், விஆர்எம்எஸ் ரூட் மீன் ஸ்கொயர், ரூட் மீன் ஸ்கொயர். ரைட்டா? இப்ப ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணு. அப்ப விஆர்எம்எஸ் ஸ்கொயர் வேணும்னா வி மீன் ஸ்கொயர். நீ உடனே விஆர்எம்எஸும் வி மீனும் ஈக்குவலான்னு கேட்காது, ரெண்டு வேற வேற. ஸ்கொயர் தான் ஈக்குவல். விஆர்எம்எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி மீன் ஸ்கொயர், விஆர்எம்எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி மீன் ஸ்கொயர். ஸோ அப்போ ப்ரெஷர் ஃபார்முலாவில் இங்கே பாருங்களேன், ப்ரெஷர் ஈக்குவல்ஸ் டு 1/3 m/v v மீன் ஸ்கொயர். இதுக்கு பதிலாக 1/3 m/v v RMS ஸ்கொயர்னு எழுதலாம். அது அப்படிதான் வந்தது. கத்துக்கிட்டீங்களா? அங்கிருந்து நம்ம போற இடம் நம்மளோட தேவைக்காக 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்றோம். ஸோ 2/3 இந்த m/v, m/vக்கு பதிலாக டென்சிட்டின்னு எடுத்துக்கலாமா? டென்சிட்டி இல்லைன்னா m/v அப்படியே இருக்கட்டும். இங்க ஒரே நிமிஷம், 1/v அப்படியே இருக்கட்டும். இங்க ½ m VRMS ஸ்கொயர் வந்துருச்சா? இப்போ இது பார்த்தாலே கைனடிக் எனர்ஜி தெரியுதா? அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு 2/3 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இது பெர் யூனிட் வால்யூம், வால்யூம் பெர் யூனிட் வால்யூம் இன்டு வி. டோட்டல் வால்யூம்னா இன்டு வி வந்துடும். பெர் யூனிட் வால்யூம் டிவைடட் பை வி. ஒரு ஆளுக்கு ஒரு வால்யூம்க்கு எவ்வளவு ப்ரெஷர்? பை என் ரூம்ல 4 வால்யூம் இருக்கு. என்னோட ரூம்ல 4 மீட்டர் கியூப் இருக்கு. 1 மீட்டர் கியூபுக்கு தான் நான் ப்ரெஷர் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப 4னா இன்ட்டு 4. ஒரு பேனா 10 ரூபா, 100 பேனா. பெர் யூனிட் வால்யூமோட ப்ரெஷர். தென் இதுக்கப்புறமா இந்த வி எந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடுறீங்க. ஸோ 2/3 டைம்ஸ் ஆஃப் இ. பிவிக்கு பதிலாக சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் படித்தோம் மியூஆர்டி, அதனால 2/3 டைம்ஸ் ஆஃப் இ. அப்ப E equal to 3/2 times of mu RT. Kinetic energy is directly proportional to temperature னா அருமையா புரிஞ்சுக்கணும். So E is directly proportional to temperature. Pressure exerted by the gasல ப்ராப்ளம் சால்விங்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லிடு. சூப்பரா அதையும் முடிச்சு கொடுத்துடலாம். ரைட்டா? நைட் உட்காந்து இந்த கேட்டிஜே ஒன்றும் இல்லாத பண்ணணும். இன்னைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ரிப்பீட்டர்ஸ் முக்கியமா உனக்கு
கற்றுக்கிட்டீங்களா? ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ், ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட நல்லாவே பேசிட்டோம். இப்போ திரும்பவும் சொல்லிட்டேன், டைம் 7:55, இன்னும் 20 minutes 8:15 தான் உன்னை விடுவேன். அதுக்குள்ளார இந்த ஸ்பீட் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துறேன். லாஸ்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு 15 நிமிஷம் வீடியோ தான் பார்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறையவே பேசியாச்சு, ரைட்டா? ஸோ அதனால் இந்த லெசனை நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 15 minutes அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அடுத்தது டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் கற்றுக் கொடுங்க சார். இப்போ ஒரு கண்டெய்னரில் 1 mol கேஸ் எடுத்துக்கிட்டீங்க, எல்லாம் ஒரே மாதிரி போகாதுன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க. எல்லாம் ஒரே ஸ்பீடில் போகாது, எல்லாம் வேறு வேறு ஸ்பீடில் தானே போகும். இப்போ 3 ஸ்பீடை பற்றி கற்றுக்க போகிறீங்க. நம்ம கற்றுக்க போகிற டாபிக் இப்போ ஸ்பீட் ஆஃப் கேஸஸ். இப்போ போர் அடிக்குதா, கஷ்டமாக இருக்கா? பரவாயில்ல, பழகிடும், கற்றுக்கோ. ஸ்பீட் ஆஃப் கேஸஸ். மொத்தம் 3 ஸ்பீடை பற்றி பேச போகிறோம். ஒன்று ரூட், மீன், ஸ்கொயர். இந்த 3 ஸ்பீடை முடிச்சுட்டு உங்களை ரிலீஸ் பண்ணிடுறேன், விட்டுறேன். ரூட் மீன் ஸ்கொயரு. அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடு. மூணாவது யாரு கையை தூக்கிட்டே இருக்கீங்க? ரைட், டவுட்னா மைக் ஆன் பண்ணி எனக்கு புரியல சார்னு கேளு, ரைட்டா? திரும்ப சொல்லித்தரேன். ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு. எனக்கு தெரிஞ்சு கேடிஜியில் சம்ம எடுக்கணும்னா இந்த 3 டாப்பிக்கை விடாம தான் எடுப்பாங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரூட் மீன் ஸ்கொயர், ஆவரேஜ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு கற்றுக்கலாமா? ரைட். ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட், ஆர்எம்எஸ் ஸ்பீடு ஈக்குவல் டு 3/2 mu RT. PV ஈக்குவல் டு எனர்ஜி வந்து 3/2 mu RT. இங்கே half mv ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2 mu RT. கற்றுக்கிட்டீங்களா? இங்கேருந்து எனக்கு v ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். இந்த 2 போயிடுச்சுல, 2 போயிடுச்சு. இப்போ இங்கேருந்து v ஸ்கொயர், அதாவது VRMS எடுத்துக்கோங்களேன். VRMS ஈக்குவல் டு 3 mu RT, இதோட MW. மாலிகுலர் வெயிட் இல்லை. ஸோ 3/2 v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூக்கு பதிலாக 1 எடுத்துக்கலாமா? ஒரே நிமிஷம் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறேன் நினைக்கிறேன். VRMS ஈக்குவல்ஸ் டு ரூட் ஆஃப் 3RT/MW. என்ன தப்பு பண்ணுறேன்? கடை தான் போட்டிருக்கேன். மியூக்கு பதிலாக நம்பர் ஆஃப் மோல் 1னா 3RT/MW. ரைட். கவனமாகணி, இனிமேல் எங்கெல்லாம் RMS பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் 3RT/MW. இதில் தான் எவ்வளோ சம் தெரியுமா கேட்க போகிறாங்க. ஆரை விட்டுருங்க, MW விட்டுருங்க, அது கான்ஸ்டன்ட், அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் இதில் கேட்குற சம்மெல்லாம் ரேஷியோ சம் தான் கேட்பாங்க. அங்கேருந்து ஐயோ ஒரே நிமிஷம், பெண் எழுதலை, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப். ஒரு நிமிஷம். இப்போ ஸ்க்ரீன் தெரியாது உனக்கு? ரொம்ப நாளாக அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஒரே நிமிஷம். என்டையர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோ. கிளியரா சொல்லுங்க, ஸ்க்ரீன் கிளியரா? எஸ் சார். ரைட் பை. ஸோ VRMS ரூட் ஆஃப் 3RT/MW. 3RT/MW நீ நம்பவே மாட்டேன், அவ்வளோ சம் VRMSல டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் T. இதில் என்ன சிக்கல்னா, டெம்பரேச்சர் டிகிரி சென்டிகிரேடில் கொடுப்பாங்க, நீங்கள் கெல்வினில் மாற்றி சம் போடணும். இப்போ 27 டிகிரிக்கு VRMS 1, 127 டிகிரிக்கு VRMS 2, ரெண்டுத்துக்கு ரேஷியோ சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது V1/V2 ரேஷியோ சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறது? சரி, கெல்வினில் மாற்றணும். கெல்வினில் மாற்றணும்னா ப்ளஸ் ஒரு 273, 300 கெல்வின், 127, 400 கெல்வின். அப்போ இங்கேருந்து நீங்கள் கேட்டது V1/V2 கேட்டீங்க, அதாவது VRMS 1/VRMS 2 ரூட் ஆஃப் T1/T2 300/400. சால்வ் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 3/4. அப்போ V1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3/4 டைம்ஸ் ஆஃப் V2. இதுதான் சம்மோட ஆன்சர்.
விஆர்எம்எஸ் ரூட் ஆஃப் 3RT/MW 3RT/MW. அப்ப எங்கெல்லாம் 3RT/MW பாக்குறீங்களோ, நான் வந்ததும் என்ன சொன்னேன், எங்கெல்லாம் RT/MW பாக்குறீங்களோ அங்கெல்லாம் KT/m போடணும்னு சொன்னா, அங்கெல்லாம் P/ρ எழுதணும்னு சொன்னா, இந்த 3 தான் ஆர்எம்எஸ் வெலாசிட்டியோட ஃபார்முலா. ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு என்னடா ஃபார்முலா சார்? ஒண்ணுமே இல்லை, ரூட் ஆஃப் 3RT/MW. எங்கெல்லாம் RT/MW பாக்குறீங்களோ அங்கெல்லாம் KT/m. இது மாலிகுலர் வெயிட், இது ஸ்மால் m, மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல் 3p/ρ 3p/ρ. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோ நேரம் கத்துக்கிட்டது ஆர்எம்எஸ் நல்லா கத்துக்கிட்டீங்க. அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீடு. ஒரே நிமிஷம். ஆர்எம்எஸ் செகண்ட், ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீடு வேணும்னா ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு பை n போட்டுக்க வேண்டியது. ஆவரேஜ் ஸ்பீட். வி மீன் வேணும்னா v1 plus v2 plus v3 and so on by n. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா மீன் ரூட் ஆஃப் 8RT by mw, அதாவது 8/π. 8/π தான் எக்ஸ்ட்ரா இங்க. 8/π RT/MW. அதுக்கு டெரிவேஷன்ல வேண்டாம். இல்லைன்னா ரூட் ஆஃப் 8/π KT/m. இல்லைன்னா ரூட் ஆஃப் 8/π P/ρ. சொல்றது உங்களுக்கு புரியுதா? எங்கெல்லாம் RT/MW அங்கெல்லாம் KT/m P/ρ. ஸோ மீன் ஸ்பீடு வி மீன் இதுல என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு பின்னாடி சொல்றேன். ரூட் ஆஃப் இங்க 8/π மட்டும் வச்சுக்கிட்டு எப்பயும் எழுதுற மாதிரி எழுதிக்கோங்க. ஒன்னு RT/MW எழுதிக்கோ, KT/m எழுதிக்கோ, P/ρ எழுதிக்கோ. இது ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ வெயிட் பண்ணு, லாஸ்டா ஒரு சுவாரஸ்யமான கொஸ்டின் இருக்கு, பதில் சொல்லிட்டு நீங்க போகலாம். அடுத்தது மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட்னா என்னங்க சார்? மோஸ்ட் ப்ராபபிள் பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, அந்த டாபிக்லே நீங்க யோசிக்கிற மாதிரி ஆன்சர் இருக்கும். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட்னா ஒரு கண்டெய்னர் இருக்கு, ஒரு கண்டெய்னர்ல 100 பேர் இருக்காங்க, 100 மாலிகுல்ஸ் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அதுல 70 பேர் ஒரே ஸ்பீட்ல போவாங்க. மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு, மோஸ்ட் ஆஃப் த மாலிகுல் ஹேவிங் சேம் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள். விஎம்பி மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு. என்னங்க சார் ஃபார்முலா? கத்து தரவா? மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடு ரூட் ஆஃப் மோஸ்ட் ப்ராபபிள், பதில் சொல்லணும், 2RT/MW. நான் MW எழுதுறதுக்கு காரணம் மாலிகுலர் வெயிட்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. புக்ல எல்லாம் கேபிட்டல் M ஸ்மால் எம்னு குழப்பி வச்சிருப்பாங்க. MW மாலிகுலர் வெயிட், கேபிட்டல் M மாஸ் ஆஃப் கேஸ், ஸ்மால் m மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல். யார் எப்படி வேணாலும் எழுதட்டும், நீ கத்துக்கிறத ஒழுங்கா கத்துக்கோ. ரூட் ஆஃப் 2p/ρ 2KT/m. கத்துக்கிட்டீங்களா? இப்ப 3 பேருமே கவனிச்சு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். உண்மைதானே? டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா கைனடிக் எனர்ஜி அதிகமா இருக்கும், கைனடிக் எனர்ஜி அதிகமா இருந்தா வெலாசிட்டி அதிகமா இருக்கும்னு கத்துக்கணும். V is directly proportional to T. ரைட்டா? ஒரே நிமிஷம், இந்த பேனா ஏன் தான் அப்படி தொல்லை பண்ணுதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் முடிய போகுது, ஒரு 5 நிமிஷம். ஸ்கிரீன் தெரியாது, வெயிட் பண்ணு. ஸ்டாப் ஷேரிங். ரைட் பை, ஸ்கிரீன் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ V is directly proportional to root T. எல்லாத்துலயுமே V is directly proportional to root T. ரைட். இதுக்கு முன்னாடி இதுல சம்மா கேட்டது என்ன, ரேஷியோவா கேட்டது என்ன, இவ்வளவு விஷயம் கத்துக்கணும். பாத்துருவோமா? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்க. 3த்துக்கான ரேஷியோ சொல்லுங்களேன் சார். விஆர்எம்எஸ் முதல்ல எழுதிக்கிறேன், ரெண்டாவது ஆவரேஜ் ரெண்டாவது எழுதிக்கிறேன், மோஸ்ட் ப்ராபபிள். நீங்க யாராவது ஆப்போசிட்ல இருந்தீங்கன்னா உங்க தலையில கை வச்சு கூட சத்தியம் பண்ணிடுவேன். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் பண்ண விஷயம். விஆர்எம்எஸ், வி மீன், விஎம்பி. ரேஷியோ எப்படி போறது? ரூட் ஆஃப் 3RT/MW. ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒன்று தானே. ரூட் ஆஃப் 3RT/MW, ரூட் ஆஃப் 8/π RT/MW, ரூட் ஆஃப் 2RT/MW. இப்போ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. RT/MW. அப்போ ரூட் 3 8/π
8/π 3.14. உங்களுக்கு தெரியுமா? சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 வரும். 8/3.14. அப்போ ரூட் ஆஃப் 2.5 ரூட் ஆஃப் 2. சத்தியமாக கேட்ட கொஸ்டின். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்எம்எஸ், மீன், மோஸ்ட் ப்ராபபிள். அவங்க கொஷின்ல எந்த ஆர்டர் வேணுனாலும் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் வி மீன் வைக்கலாம், ரெண்டாவது வி எம்பியை வைக்கலாம், மூணாவது விஆர்எம்எஸ் வைக்கலாம், மாற்றி மாற்றி ஷஃபிள் பண்ணி விட்டுடலாம். நான் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தேன்? ஆர்எம்எஸ் ஃபர்ஸ்ட், ஆவரேஜ் செகண்ட், மோஸ்ட் ப்ராபபிள் தேர்ட். நான் அப்படியே பெரியவன்லன்னு சொல்லியிருக்கேன். டிக்ரீசிங் ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படியே போயிட்டு இருக்கும். இல்லை டிக்ரீசிங் ஆர்டர்னா விஆர்எம்எஸ் தான் பெருசு, வி மீன் செகண்ட், விஎம்பி தேர்ட். இது டிக்ரீசிங் ஆர்டர். ஸ்பீட்ஸை டிக்ரீசிங் ஆர்டர்ல எழுதுங்க, ஸ்பீட்ஸை இன்க்ரீசிங் ஆர்டர்ல எழுதுங்க. விஎம்பி தான் இருக்கிறதுலே சின்ன. இன்க்ரீசிங் ஆர்டர்னா போக 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 பெருசாகணும். நீ இன்க்ரீசிங் ஆர்டர்னு எடுத்து பெருசா இருக்கிறத முதல்ல எழுதிடக்கூடாது. இன்க்ரீசிங் ஆர்டர்னா போக 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 என்ன ஆகணும்? 5, 10, 15, 20 அப்படி அதிகமாகணும். டிக்ரீசிங் ஆர்டர்னா 10, 5, 4, 3, 2 போகணும். அதனால அது கவனமா இன்க்ரீசிங் ஆர்டரா டிக்ரீசிங் ஆர்டரான்னு பார்த்துக்கோ. விஎம்பி லெஸ் தென், வி மீன் லெஸ் தென், விஆர்எம்எஸ். இந்த ரேஷியோ இப்போ யார் பெரியவன் சின்னவன் படிச்சுக்கணும், இவ்வளோ விஷயமும் கற்றுக்கணும். ரைட்டா? ரைட், ஒரே நிமிஷம். இப்போ கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 75% முடிச்சிட்டேன். இன்னும் மீதி என்ன சார் படிக்கணும்? டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஒரு 10 நிமிஷம். இப்போ வீடியோ பாருங்க, ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுத்துருப்பேன். லாஸ்ட்டாக லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் எனர்ஜி. எனக்கு ஒரு 25 நிமிஷம் இருந்தால் லெசனை முடிச்சிருவேன், பரவாயில்ல. நீங்கள் அதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு 10 நிமிஷம் போதும். ஃபாஸ்ட்டாக ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போகும்போது ஞாபகப்படுத்திட்டு போவேன். ரைட், ஒரு 2 நிமிஷத்துல இன்னைக்கு என்னெல்லாம் பேசணும் டக்கு டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா அப்படி ஃபாஸ்ட்டாக பாரு. முதலாக நீங்கள் கற்றுக்கிட்டது மியூ, நம்பர் ஆஃப் மோல், m/mwன்னு சொல்லி கொடுத்தேன், இல்லைன்னா n/n0. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என் கூடவே படிச்சிரு. அடுத்தது n0 யாருன்னு தெரியும், ஆகட்டர் நம்பர்லாம் தெரியும் உனக்கு. ஸோ காமா ஸ்பெசிஃபிக் ஹீட் ரேஷியோ CP/CV. படி, என் கூட படி. இல்லைன்னா R/mWன்னு தெரியும். K போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், R/n0. பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோவாக இருந்தால் ஐடியல் கேஸ். ரியல் கேஸ் எப்போ ஐடியல் கேஸாக மாறும்? ஹை ப்ரெஷர், ஹை டெம்பரேச்சர், லோ ப்ரெஷர், லோ டென்சிட்டி. ஈக்குவேஷன், கேஸ் ஈக்குவேஷன் PV = μRT. இந்த ஃபார்மை எப்படிலாம் மாற்றலாம்? PV = NKTன்னு மாற்றலாம். P/ρ = RT/mW = KT/mன்னு எழுதலாம். இதுதான் எல்லாமே ஆர்எம்எஸ் ஸ்பீடு, மோஸ்ட் ப்ராபபிள், மீன்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பாயில்ஸ் லா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டீ கடை பாய்லர். சார்ல்ஸ் லா இது பாயில்ஸ் லா, இது சார்ல்ஸ் லா. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், பர்சனல் கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோ. கே-லுசாக்ஸ் லா, வால்யூம் கான்ஸ்டன்ட். கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் 1/√ρ. டால்டன் பார்ஷியல் ப்ரெஷர், எல்லா ப்ரெஷரையும் ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இந்த இடம். அதுக்கப்புறமா ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த கேஸ், ரொம்ப கவனமாக இருக்கணும். 1/3 m/v, v மீன் ஸ்கொயர். v மீனுக்கு தேவைன்னா விஆர்எம்எஸ். அடுத்தது P = 2/3 டைம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம். அதுக்கப்புறமா எனர்ஜி மட்டும் வேணும்னா 3/2 டைம்ஸ் ஆஃப் μRT. எப்படி எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரோ, அங்கே ஆர்எம்எஸ் எல்லா ஸ்பீடும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். 3 ஸ்பீடு படித்தோம். 3 ஸ்பீடில் ஒரு ஃபார்முலா மட்டும் எழுதுறேன். விஆர்எம்எஸ் வேணும்னா √3p/ρ, வி மீன் வேணும்னா √8/π p/ρ, விஎம்பி வேணும்னா 8/2p/ρ. ரைட்டா? ரைட். ஸோ இன்னும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமும் லா ஆஃப் ஈக்குபார்ட்டிஷன் மட்டும் இருக்கு. ஸோ நான் உடனே சென்ட் பண்ணிடுறேன்.